அரெஸ்ட் பண்ண ஒரு பர்சன் வந்து சொல்றது உண்மையா பொய்யான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குல்ல, நாமளே நிறைய படத்துல பார்த்துருப்போம். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? டிசெப்ஷன் டிடெக்ஷன் டெஸ்ட் தானே. பொய் சொல்றான்னு கண்டுபிடிக்கிறதுன டெஸ்ட்ல இந்த டெஸ்ட் எப்படி பண்ணலாம்? ஸோ நிறைய டெஸ்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச டெஸ்ட், ஒரு பர்சன் வந்து பொய் சொல்றான்னா ஆட்டோமேட்டிக்கா பாடியில சில விஷயம் சேஞ்ச் ஆகும். பிளட் பிரஷர் என்ன ஆகும்? அதிகமாகும்ல. ஹார்ட் பீட் அதிகமாகும், பிபி அதிகமாகும், அண்ட் ஸ்வெட்டிங் அதிகமாகும்ல. அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு கால்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ். ஸோ ஒருத்தர் பேசும்போது அவர் ஸ்வெட் ஆகுதுன்னா மேபி பொய் சொல்லலாம். அண்ட் பிரீத் ரேட் பார்க்கலாம்ல, அவர் மூச்சு விடுறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா மேபி அவர் பொய் சொல்றதுனால ஒரு பயத்தோட இருக்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பல்ஸ் ரேட், எல்லாருக்குமே தெரிஞ்சது. பேசிக்கா இந்த நாலத்தையும் அனலைஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ண ஒரு பர்சன் வந்து பொய் சொல்றாங்க கண்டுபிடிக்க முடியும். இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னது? பாலிகிராஃப் டெஸ்டா? எஸ். ஸோ இந்த டெஸ்ட் பத்திலாம் ஏன் படிக்கிறோம்? எல்லாருக்குமே தெரியும். இந்த கொல்கட்டா ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணவங்களை பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொல்கட்டா ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்கு? பர்மிஷன் கொடுத்துருக்கா. பட் பாலிகிராஃப் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கா. ஒரு ஆள் வந்து உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கா. இது எல்லாமே என்ன சொல்றதுன்னா ஒரு இன்னோவேஷன் தான். அந்த டைம்ல ஓகே இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். அவர் டெவலப்மெண்ட் தான். ரெண்டாவது ஐடியா, ஒருவேளை அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரக் கொடுக்கலாம். அதாவது நார்கோன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த போதை பொருள் சொல்லுவாங்கல்ல, இந்த போதை இருந்துச்சுன்னா வந்து உலருவாங்கல்ல. ஸோ சோடியம் பென்டோத்தல். ஸோ சோடியம் பென்டோத்தலை வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இன்ஜெக்ட் பண்ணணும் ஆயிடுவாங்க, இந்த மயக்கத்துக்கு போயிடுவாங்களா. ஹிப்னாட்டிக்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்னொரு வார்த்தை இருக்கு சிடேஷன், மயக்கம் சொல்லுவாங்கல்ல, சிடேட்டட் ஸ்டேட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு ஆளால கான்ஷியஸா பொய் சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு அவர் பொய் சொல்றதை தடுக்க முடியும். அண்ட் மூணாவது தான் முக்கியமானது, எல்லா படத்துலையும் காட்டுவாங்க. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அட்வான்ஸ்ட் பிரெயினை மேப் பண்றது. ஒரு ஆள் வந்து பேசும்போது இந்த ஒயர்லாம் வைப்பாங்களே, ஸோ உங்க ஃபேஸ்ல நெக்ல நிறைய ஒயர்லாம் கட்டிடுவாங்க. உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? நிறைய படத்தை காட்டுவாங்களா, நிறைய ஜென்ரல் இமேஜ் காட்டுவாங்க. ஜென்ரலா ஒரு இமேஜ் வரும்போது உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா நார்மலா இருக்கும். திடீர்னு அந்த கிரைம்ல சம்பந்தப்பட்ட என்ன சவுண்டோ இமேஜோ காட்டும் போது உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அதுல சம்மந்தப்பட்டிருக்கீங்களா. சம்மந்தப்பட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்காவே பிரெயின்ல ஒரு வேவ் உருவாகும். ஸோ இந்த பிரெயின்ல உருவாகிற வேவ்ஸை மேப் பண்ணி நீங்க போய் சொல்றீங்களா உண்மையை சொல்ல கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 3 டிசெப்ஷன் டெஸ்ட்ல எது வந்து ஓரளவுக்கு தப்ப போக வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் சொல்லலாம் தானே பாலிகிராஃப் டெஸ்ட். ஏன்னா வந்து ஸ்வெட்டிங் வந்து சில பேருக்கு சும்மாவே வரும், சில பேருக்கு வந்து பிரீத்திங் ரேட்டும் மாறலாம், அந்த போலீஸோட சர்க்கம்ஸ்டன்ஸே மாறலாம். ஒரு இன்னசென்ட் ஒரு இண்டிவிஜுவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கேட்கறது, அந்த அச்சுறுத்துறது, அடிக்கிறது, அதிலே பிபி அதிகமா இருக்கலாம், பல்ஸ் ரேட் அதிகமா இருக்கலாம். ஸோ கண்டிப்பா போய் சொல்லணும் மட்டும் தான் அப்படி ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பாலிகிராஃப் டெஸ்ட் தப்பு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த 3மே வந்து 100% கரெக்ட் கிடையாது. அதுல கொஞ்சம் ரொம்ப வந்து கம்மினா பாலிகிராஃப். ஸோ இந்த டெஸ்ட் தான் இந்த கொல்கட்டாவோட கேஸ்ல வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 படிச்சாச்சு. இந்த 3யும் இந்தியா அடி பார்க்குது. அதாவது இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 3 சாட்சிகளையும் நம்புதான் நம்பலையா, அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தானே முக்கியம். 2010க்கு முன்னாடி வரைக்கும் ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேவர் பண்ணும். அந்த 3 டிசெப்ஷன் டெஸ்ட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நமக்கு தேவை, குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிச்சு ஜுடிஷியரி. 2010க்கு அப்புறம் அதோட ஸ்டாண்ட் மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2010க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க? ஸோ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இவன் ஏதோ பேசுறான், அது உண்மையா தப்பான்னு தெரியல, ஸோ இவனுக்கு என்ன பண்ணிடலாம்? நார்கோ கொடுத்துடலாம். என்ன ரீசன்? இந்த கேஸ் முக்கியமான கேஸ், அதனால நீ ட்ரக் சாப்பிடவே மாட்டியா, உனக்கு அது இஷ்டமா இல்லையா எல்லாம் கேட்க தேவையில்ல, கேஸ் முக்கியம், வேற வழி இல்லை, உண்மையை கேட்கறதுக்கு கொடுத்தாங்க. ஸோ அக்யூஸ்ட் கிட்ட கன்சென்ட்லாம் வாங்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நமக்கு ப்ரூஃப் தேவை. ஸோ டோன்ட் நீட் டு கன்சிடர் தி கன்சென்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட், இட் இஸ் irrelevant. ஏன்னா அந்த கேஸ்ல வேற வழியே இல்லை, இது ஒன்னால மட்டும்தான் அந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா மாறும்னா கொடுத்துடலாம். 2006ல் ரோஜோ ஜார்ஜ் வெர்சஸ் டிஎஸ்பி கேஸ் 2006ல். இப்பெல்லாம் கிரிமினல் பண்றவங்க அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸே வந்து மாடர்னா மாறிடுச்சு, டெக்னிக்கலா பண்றாங்க. அப்ப மாடர்னா மாறின ஒரு கல்பிரிட்டை உண்மை கண்டுபிடிக்கிறதுக்கு நாமளும் அட்வான்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நாமளும் என்ன பண்ணணும்? சயின்டிஃபிக் டெஸ்ட்டை பயன்படுத்தணும். பட் ஒரு பாயிண்ட் முக்கியம், அந்த டெஸ்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நார்கோவோ இல்லை வந்து அந்த பிரெயின் வேவ்ஸ் மேப் பண்ணும்போது கூட ஒரு ஆள் இருக்கிறது முக்கியம். ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் முக்கியம். ஏன்னா மேபி போலீஸ் வந்து அந்த இண்டிவிஜுவலோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கவனம் பார்த்துக்கணும். அதே வருஷம் இன்னொரு கேஸ், தினேஷ் டால்மியா கேஸ் 2006. ஒரு ஜென்ரலா ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட உண்மையை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்களா? கஸ்டோடியல் வயலன்ஸா? அந்த வயலன்ஸ்க்கு இந்த டெக்னாலஜியே பரவாயில்ல. ஸோ இந்த டெக்னிக் வந்து ஓரளவுக்கு உண்மையை வாங்கிட முடியும். அண்ட் ஆல்சோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த இண்டிவிஜுவலோட ஹியூமன் ரைட்ஸ் சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ சயின்டிஃபிக் டிசெப்ஷன் டிடெக்ஷன் டெஸ்ட் எல்லாமே இட் இஸ் ஹியூமன் இன் நேச்சர். அது வந்து மனித தன்மையை காப்பாற்றுது. ஒரு இண்டிவிஜுவலை சயின்டிஃபிக்கா படிச்சு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குது. ஸோ சயின்டிஃபிக்கா ஒரு ஆள் கிட்ட இருந்து உண்மை வாங்குறதுன்றது அவங்க கிட்ட கன்சென்ட் கேட்டு வாங்கணும் அவசியம் கிடையாது, அது நார்மல் ப்ராசஸ். இது 2006 தினேஷ் டால்மியா கேஸ். அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் 2008 சைலேந்தர் ஷர்மா கேஸ். அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு நார்கோ ட்ரக் தரதுல அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வயலேஷன் கிடையாது. ரீசெண்டா கிரைம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இன்வெஸ்டிகேஷனும் அதிகமாக்கி ஆகணும். ஸோ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனும் முக்கியம், அட் தி சேம் டைம் இண்டிவிஜுவல் ரைட்ஸும் முக்கியம். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க. நார்கோ தரது கூட கான்ஸ்டியூஷனலே தப்புலாம் கிடையாது, தரலாம். இப்போ லாஸ்டா பார்த்த 3 கேஸுமே ட்ரக் தரதுக்கு கன்சென்ட் வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த டெஸ்ட் எல்லாமே சயின்டிஃபிக் அண்ட் ஆல்சோ ஹியூமன் இன் நேச்சர். நார்கோ தரது வந்து கான்ஸ்டியூஷனல் இன்வாலிட்லாம் கிடையாது. ஸோ இப்போ எல்லாருமே 2010க்கு முன்னாடி வந்த மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் வந்து டிசெப்ஷன் டெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுது. 2010ல் செல்வி வெர்சஸ் கர்நாடகா கேஸ். இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் செமஸ்ட்ராங், அதாவது ரூல்ஸை ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணுச்சு. அதாவது அந்த டெஸ்ட்டை தரலாமா வேணாமன்றதுலாம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ட்ராங் ஆகுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரெஸ்ட் பண்ண இண்டிவிஜுவலுக்கு வந்து டிடெக்ஷன் டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கன்சென்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களோட கன்சென்ட் இல்லாம டெஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அப்படி பண்ணீங்கன்னா அது ஆர்டிகல் 20 கிளாஸ் 3 வயலேஷன் அர்த்தம். அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விலேட் ஆகுது. ரெண்டாவது, இந்த எல்லா டெஸ்ட்டோட ரிலேபிலிட்டி வந்து சரியா இல்லை.
அதாவது அதோட கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பா உண்மையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிற பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ப்ரூஃபா வச்சுக்கிட்டு ஒரு ஆளு தண்டனை தர முடியாது. பட் மேபி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க டெஸ்ட் பண்றீங்க, அவங்க சொல்றாங்க வச்சுக்கலாம், இந்த இடத்துல நான் குத்துன கத்தி இருக்கு அப்படி உண்மையை வந்து டெஸ்ட்டை சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை அந்த இடத்துக்கு போய் பாக்குறீங்க, அதே இடத்துல அந்த கத்தி இருக்குன்னா அந்த கத்தில என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதை ப்ரூஃபா வச்சுக்கிட்டு அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணலாம். தவிர அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கூடாது. அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அங்க கத்தி இருக்குன்னா அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கத்தியை தான் நீங்க ப்ரூஃபா நீங்க வந்து ஹேண்டில் பண்ண தவிர அவர் டெஸ்ட்ல சொன்னார் அப்படின்றத ஒத்துக்க முடியாது. மீனிங் புரிச்சா? அந்த டூல் தான் எவிடன்ஸை தவிர அவர் சொன்னார்ல, கன்ஃபர்ஸ் பண்ணார்ல, அது ப்ரூஃப் கிடையாது. மூணாவது, ஒருவேளை டெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா சில சேஃப் கார்ட்ஸ் அந்த இண்டிவிஜுவலுக்கு தரணும். அவருக்கு லீகல் கவுன்சிலை வந்து அலோகேட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் பண்ணா என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதாவது எமோஷனலா இம்ப்ளிகேஷன் வரலாம், பிசிக்கலா மேபி அந்த வேவ்ஸ்லாம் வருதுல அதுல ஒரு இம்ப்ளிகேஷன் வரலாம். அந்த டெஸ்ட்டை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்புறம் டெஸ்ட் வைக்கணும். இது ஒரு பாயிண்ட். அவர் அந்த கன்சென்ட் தராருல, அந்த கன்சென்ட், அதாவது என்ன டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாருல, அந்த கன்சென்ட் ரெக்கார்ட் பண்ணணும். முக்கியமான இந்த டெஸ்ட்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வயலேட் பண்ணாம பாத்துக்கணும். ஸோ தீம் ஒன்று தான், இண்டிவிஜுவல் ரைட்ஸை சேஃப் கார்ட் பண்றதா முக்கியம். இது ஒன்று. அண்ட் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இந்த 3 டெஸ்ட் இருக்குல்ல, இந்த 3 டெஸ்ட்டோட ரிலையபிலிட்டி வந்து குளோபல் லெவல்ல கம்மியாயிட்டே இருக்கு. அதாவது மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல இந்த டெஸ்ட் ரிசல்ட் இருக்குல்ல, அது நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்பகத்தன்மை குறைஞ்சிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நார்கோல நேரத்தும் ட்ரக் தராங்களா, ஸோ ட்ரக்ல ஒரு மயக்கத்தில் இருப்பார். மயக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தர் சொல்றதை எப்படி ப்ரூஃபா எடுத்து அது வழியா எப்படி கேஸை வந்து கண்டினியூ பண்றது. மேபி ட்ரக்கோட இன்ஃபுளுன்ஸ்ல கூட அவங்க வேற ஏதாவது பேசிருக்கலாம்ல. அண்ட் பிரெயின் மேப்பிங்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு நியூரல் ப்ராசஸ். ஸோ பிரெயினோட காம்ப்ளெக்சிட்டியை இன்னும் டீடைல்டா நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால பிரெயின்ல வர்ற வேவ்ஸ் வந்து கண்டிப்பா அது வந்து கிரைமோட ப்ரூஃப் தான் சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அண்ட் பாலிகிராஃப் டெஸ்ட்லயுமே நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ் வருது. அதாவது நிறைய பேர் வந்து அதுல பிபிலையோ இல்ல ஸ்வெட்டிங்லயோ அந்த டெஸ்ட்டுக்கும் அவங்க சொல்ற பாயிண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த டெஸ்ட்டும் நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ் தருது. ஸோ அதனால குளோபல் முழுக்க இந்த டெஸ்ட் நம்புறது வந்து குறையுது. பட் இந்தியா என்ன பண்ணுதுன்னா, எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸோ அதுக்கு இதை பயன்படுத்துது. உத்தரப்பிரதேஷ்ல ஹத்ராவில் ஒரு தலித் தும்மனை வந்து கேங் ரேப் பண்ணாங்களா, அது முக்கியமான கேஸ் ஆச்சு. ஸோ அந்த கேஸ்லயுமே 2012 ஷீனா போரா டிசப்பரன்ஸ் கேஸ், 2022 ஸ்ரத்தா வால்கரோட மர்டர் கேஸ், இந்த மாதிரி எல்லா முக்கியமான கேஸையும் டிசப்ஷன் டெஸ்டோட ப்ரூஃப் நம்பிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வருஷம் 2024 கொல்கத்தாவோட அந்த ரேப் மர்டர் கேஸ்லயும் பாலிகிராஃப் டெஸ்ட்டை கோர்ட்டு கேட்டிருக்கு. ஸோ குளோபல் முழுக்க நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை குறைக்கும் போது இந்தியா என்ன பண்ணி ஆகணும், இன்னும் முக்கியமா அந்த இண்டிவிஜுவல் இருக்காருல்ல, எனக்கு அந்த டெஸ்ட் வேணாம்னு சொல்லும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும். இன்னொரு ஆங்கிள் வச்சுன்னா, இந்த இண்டிவிஜுவல் வந்து கன்சர்ன் கொடுத்துட்டாரு அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்களே, அது உண்மையாவே அவர் கன்சர்ன் கொடுத்தாரா, அப்படியே ஒரு ப்ரூஃப் கிடைச்சாலும் அந்த ப்ரூஃபை சுப்ரீம் கோர்ட் வந்து வேலிடா எடுத்துக்கிட்டு ரிலேபிலிட்டா எடுத்துக்கிட்டு தண்டனை தரலாமா? அதுவும் குளோபல் முழுக்க ஃபால்ஸ் கன்ஃபெஷன் வருதுன்னு நிறைய ரிப்போர்ட் சொல்லியும் அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அண்ட் இதுக்குள்ள இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை எப்படி சரி பண்றது, இது எல்லாமே ஃபியூச்சர் டிபேட். இன்னும் இதுக்கான சொல்யூஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணதான் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இந்த ஆர்டிகல் வந்தது தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் முடிச்சாச்சு நினைக்கிறேன். ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா நீங்க படிச்சாதான் படிச்ச கான்செப்டும் லைனும் நமக்கு லிங்க் ஆக தெரியும். ஸோ மெயின்ஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரீடிங் தான். ஸோ படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னா அந்த லைனை என்ன பண்ண முடியும், ஷார்ட் ஆக்கி மெயின்ஸ்ல எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் இருக்குல்ல, இந்தியாஸ் நெய்பர்ஹுட் போட்டுருக்கல, இது பார்க்கலாம். ஸோ மூவிஸ்ல எல்லாம் போடுவாங்கல்ல, அன்று இன்றுன்னு போடுவாங்கல்ல, அதே தீம்ல ஏஷியாவோட பொலிட்டிக்கல பார்க்க போறோம். அன்றுனா 2008, அதாவது சிம்பிளா சொல்லணும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றுனா 2024. ஸோ அன்றும் இன்றும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்றும் பார்க்கலாம். அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஷியாவில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி இருந்துச்சு. எல்லா கண்ட்ரிலையும் கொஞ்சம் கொஞ்சமா டெமோக்ரஸி டெவலப் ஆன டைம். ஸோ பங்களாதேஷ்ல 2008 தான் மிலிட்டரி ரூல் ஆச்சு, எண்ட் ஆயிட்டு ஷேக் ஹசீனா கவர்மெண்ட், அது மக்கள் ஓட்டு போட்டு வந்த கவர்மெண்ட், அதாவது டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஷேக் ஹசீனா பிகம்ஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் த்ரூ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ மிலிட்டரி ரூல்ல இருந்து மக்களாட்சி கொண்டு வரதுக்கு எது முக்கியம், எலெக்ஷன் முக்கியமா? அந்த எலெக்ஷனை ஃப்ரீ அண்ட் ஃபேரா சரியா நடத்துறதுக்கு பங்களாதேஷுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ அந்த டைம்ல 2008 இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு, பிரணாப் முகர்ஜி. ஸோ அவரு வந்து பங்களாதேஷ்ல இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு சிக்னிஃபிகன்ட் ரோல் பண்ணார் இந்தியா சார்பா. செகண்ட் முக்கியமான கண்ட்ரி ஸ்ரீலங்கா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2008-9 ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த எல்டிடியா, எஸ், அவங்க டிஃபீட் ஆனது 2009. ஸோ எல்டிடி டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்ரீலங்கா அவங்க கவர்மெண்ட் என்ன ஆகுது, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ எல்டிடி டிஃபீட்டுக்கு முக்கியமான காரணம் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ எல்டிடியோட டிஃபீட்டை வந்து ஒரு பெரிய இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது, அச்சீவ்மெண்டா சொல்ல முடியாது. ஏன்னா எல்டிடி வந்து தமிழோட பாப்புலேஷன் தான். அப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை தான் டிஃபீட் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. பட் ஸ்ரீலங்கா சைட்ல அந்த கவர்மெண்ட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு எல்டிடி டிஃபீட் ஆனது ஒரு காரணம். அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கு. மூணாவது மால்டீவ்ஸ். ஒரு 30 வருஷமா ஒரே ஒரு ஆள் ரூல் பண்ணிட்டு இருந்தார், அப்துல் காயும், மால்டீவ்ஸோட ஆட்டோகிராட்டிக் லீடர். அந்த 30 வருஷம் அந்த ஆட்டோகிராட்டிக் ரூலை எண்ட் பண்ணி மல்டி பார்ட்டி டெமோக்ராட்டிக் எலெக்ஷனை நடந்து முடிஞ்சது. மீனிங் புரிச்சா, ஒரு பார்ட்டி நிக்கல, நிறைய கட்சி மோதி அதுல மக்கள் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கு. ஸோ நஷீத் பிகம் தி மால்டீவ்ஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன்
எலெக்ஷன் கரெக்டாக நடந்திருக்கு, அடுத்த ஆட்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்க்கு இந்தியா பயங்கரமான ஹெல்ப்ஃபுல். ஸோ மால்டீவ்ஸ்லாம் இப்போ நடக்குது 2008 தான். ஓகேவா? அகைன் மியான்மர்லேயே 2008. சரி, நம்ம பேசுகிற எல்லாமே 2008 தான். 2008 ஸ்டார்ட் பண்ணி 2008 9 இருக்கலாம், 2008 9 10 இருக்கலாம், 2008 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20 வருஷமா இருந்த மிலிட்டரி ரூல் இப்பெல்லாம் சொல்லணும்னா 2 டிகேட்ஸா இந்த மிலிட்டரி ரூல் வந்து எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆங் சாங் சுக்கியை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களை கட்சி ஆகுது, எலெக்ஷனில் பயங்கரமான வெற்றி வருது. ஸோ ஆங் சாங் சுக்கியோட பார்ட்டி நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஸோ பயங்கரமான லேண்ட்ஸ்லைட் விக்டரி. இதுல இருந்து என்ன ஆகுது, மியான்மர்லையும் டெமோக்ராட்டிக் ரூட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. பாகிஸ்தான்லையும் 2008 தான் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் உருவாகுது. அந்த பர்வேஸ் முஷரஃப் வந்து பிரசிடென்ட் வந்து நாட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் உருவாகுது. ஸோ 2008 தான் முக்கியமான மைல்ஸ்டோன், ஏஷியாவோட மைல்ஸ்டோன், டெமோக்ராட்டிக் மைல்ஸ்டோன். ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்தியா ஹெல்ப் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ஸ்ரீலங்கா வச்சுக்கலாம். ஸ்ரீலங்காவோட வார்னால அதிகமாக பாதிக்கப்பட்ட வந்து நார்த்தன் பகுதி. இந்த நார்த்தன் பகுதியை வந்து அகைன் ரீபில்ட் பண்ணி தர சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரீபில்ட் பண்ணிருக்கு. ஸோ வாரில் நடந்த டேமேஜை சரி பண்ணுறது ட்ரை பண்ணிருக்கா? எஸ். அடுத்து பங்களாதேஷ்க்கு வந்து லைன் ஆஃப் கிரெடிட், அதாவது முக்கியமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்கு. யாரு? இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷ். விச் மீன்ஸ் இன்டைரக்ட்லி அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. மியான்மருக்கும் மற்ற உலகத்துக்கும் கனெக்டிவிட்டி கம்மி. ஸோ கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் நிறைய இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ மியான்மரை வந்து இன்டெகிரேட் பண்றதுக்கு நிறைய கனெக்டிவிட்டி போட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. எப்பெல்லாம் மால்டீவ்ஸ் வந்து வருஷம் பட்ஜெட் போடுறாங்களோ அந்த பட்ஜெட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்டே கொடுக்கும். ஸோ அவங்களோட பட்ஜெட்ல சர்டன் அமௌண்ட் ஆஃப் காசு நாம தரும். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் டெமோக்ரஸி ஸ்ட்ராங் பண்றது வழியா இன்டெரக்டா என்ன பண்றாங்க, காசு தான் தராங்க. டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் காசு, அப்புறம் ஸ்ரீலங்காவில் பில்ட் பண்றது காசு தான், மால்டீவ்ஸ்ல பட்ஜெட்ல காசு, ரோடு போறது காசு. என்ன காரணம்னா இந்த எல்லா கண்ட்ரிலுமே ஆல்ரெடி சைனா ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆளை வந்து நம்ம வழி கொண்டு வரதுக்கான ஈஸியா வழினாங்க. அவருக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நம்ம சொல்றது கேட்பார். ஸோ பணம் தான் அல்டிமேட் எண்ட் இல்ல. ஸோ சைனா ஃபாலோ பண்ற பாலிசி தான் செக் புக் டிப்ளமசி. ஸோ எந்த கண்ட்ரில கஷ்டமா இருக்கோ அந்த கண்ட்ரி காசு கொடுத்தா நம்ம சொல்றது கேட்பாங்களே, அந்த கண்ட்ரில பண்ணிக்கலாம், மிலிட்டரி வச்சுக்கலாம். இந்த செக் புக் டிப்ளமசியை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு கண்ட்ரில காம்படிட்டா நாமளும் ஹெல்ப் பண்றோம். அதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அன்றோட கதை, 2008 கதை. இப்போ அப்படியே 2024 வந்தீங்கன்னா இப்போ பேசின எல்லா கண்ட்ரிலையும் கொஞ்சம் கொஞ்சமா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் எரோஷன் ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. பங்களாதேஷ்ல டெமோக்ராட்டிக் கவர்மெண்டா இருந்தாலும் ஷேக்கர்ஸ் என்ன பண்ண சில வேலைகளால டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகுது. எப்படி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும்? மக்களுக்கு பிடிச்சதான் கவர்மெண்ட் வராங்க. அப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் எக்கனாமி இருக்குமா? எக்கனாமி ப்ராப்ளம் அது ஒன்று. பிளஸ் இந்த கவர்மெண்டோட மெயின் சோல் என்னது? டெமோக்ராட்டி தானே. இந்த டெமோக்ரஸியே குறைஞ்சிச்சுன்னா டெமோக்ரஸி டெபிசிட் சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய ப்ரூஃப் பங்களாதேஷ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் சப்ரஸ் பண்ணுது. எந்த கண்ட்ரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் சப்ரஸ் பண்ணுதோ கண்டிப்பா அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் டவுன்ஃபால் ஆகும். ஸோ இந்தியாவால இந்த டவுன்ஃபாலை தடுக்க முடிஞ்சதா? தடுக்க முடியல. அப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல இந்தியா வந்து ஃபெயில் அர்த்தமா? முக்கியமா இதில் ஃபெயில் ஆனதுக்கான மெயின் ரீசன்னா யாரு ஆளுங்கட்சியோ எது கவர்மெண்டா இருக்கோ அந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே பார்ட்டி கூட இந்தியா பேசிட்டு இருக்கு. அப்போசிஷன் பார்ட்டி என்ன பேசுறாங்க, அங்க நடக்கிற போராட்டத்தில் என்ன பேசுறாங்க, எல்லாரும் கூடயுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வச்சுக்கலாம். யாரு கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது. ஒருவேளை அந்த கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக்கா இல்லாம ஆட்டோக்ராட்டிக்கா இருக்குன்னா வேற வழி இல்லாம இந்தியாவுக்கு அது லாஸ் தான். ஸோ இந்தியாவால கரெக்டா இந்த கொலாப்ஸை கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா ஒரு வாய்ஸை மட்டுமே நம்பிட்டு இருந்தாங்க. அடுத்து ஸ்ரீலங்கா எந்த கவர்மெண்ட்டுக்கு 2008 சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த ராஜபக்சே என்னங்கிறாரு, நாட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கு மெயின் ரீசன் எக்கனாமி தானே. இந்த எக்கனாமியை சரி பண்றதுக்கு கவர்மெண்ட்டும் காரணம், இந்தியன் கவர்மெண்ட்டும் காசு கொடுத்துருக்கு. பட் இந்த எக்கனாமிக்கல் டவுன்ஃபால் வந்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்டா உருவாகும். அந்த ப்ரொடெஸ்ட் முன்னாடியே கணிச்சு அதை ஸ்டாப் பண்றதுக்கான ஆன்டிசிபேஷன் எதுவுமே இந்தியாவுக்கு இல்லை. மால்டீவ்ஸ்ல ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல நமக்கு பிடிக்காத இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற ஒரு பார்ட்டி வரல. இப்போ மால்டீவ்ஸோட பிரசிடென்ட் வந்து மிசோ. ஸோ மால்டீவ்ஸ்ல இந்தியாவோட டிப்ளமேசில் என்ன ப்ராப்ளம்னா அது என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு கண்ட்ரில எந்த பார்ட்டி வந்து பெரிய பார்ட்டியோ அந்த பார்ட்டி கிட்ட பேசுறது. யாரெல்லாம் எமர்ஜிங் லீடர் ரீசெண்டா யார் எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்களோ எல்லா லீடர் கிட்ட பேச்சுவார்த்தை பேசுன்றதெல்லாம் பண்ணாம அந்த மாதிரி எமர்ஜிங் லீடர் வந்ததுனால இவங்க கூட எப்படி பேசுறது தெரியல. மியான்மர்ல மறுபடியும் மிலிட்டரி ரூல் வந்துருச்சு. ஸோ மியான்மரை டச் பண்ணி தான் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதோட காம்ப்ளெக்சிட்டி நம்ம இந்தியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஆப்கானிஸ்தான்லயும் தாலிபான் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு ஏஷியாவிலே டிப்ளமேட்டிக்கா இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணும். ஸோ எப்படி சரி பண்றது? ஒரே ஒரு ஈஸியஸ்ட் வழி. டிப்ளமேசிலேயே ஈஸியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நாங்க உங்க கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் சப்போர்ட் பண்றோம். டெவலப்மெண்டல் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கவர்மெண்ட் இருந்தாலும் நாம அந்த கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஈவன் தாலிபானுக்கு இந்தியா பிடிக்கலனாலும் டெவலப்மெண்ட் சொன்னதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்தியாவோட ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எய்டு வழியா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு கன்சிஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட்டை உருவாக்க முடியும். பட் எப்படி இருந்தாலும் பங்களாதேஷ்குள்ள இப்போ உடனடியாக உள்ள போக முடியாது. ஏன்னா பங்களாதேஷுக்கு தெரிஞ்ச ஒரே பார்ட்டி ஷேக் ஹசீனா பார்ட்டி தான். அவங்களும் இல்லை. இப்போ மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே ஆன்டி இண்டியனா இருப்பாங்க. அப்போ மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூடயும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், என்கேஜ் பண்ணணும். ஸோ பங்களாதேஷ்குள்ள வந்து ஆன்டி இண்டியன் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸஸை கவுண்டர் பண்றதா முதல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். அண்ட் மால்டீவ்ஸ்ல முசு இருக்காருல்ல, முசுக்கு வந்து நமக்கு பிடிக்காத பார்ட்டியா இருந்தாலும்
அவருக்கான சப்போர்ட் அமல் பண்ணி கொடுத்தாங்க. 2024 இந்தியன் கவர்மெண்ட் மால்டீவ்ஸோட பிரசிடென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. சப்போர்ட் சொல்றதை விட இந்தியா எக்ஸ்டெண்டட் இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டு தி மால்டீவ்ஸ் நியூ பிரசிடென்ட். ஸோ இதுதான் வந்து ஏஷியாவோட அப்டேட், இப்போ இருக்கிற ஏஷியா அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்க. ஒரு சிட்டி வந்து வெர்டிகலா டெவலப் ஆகுறது பாசிட்டிவா இல்ல ஹாரிசான்டலா டெவலப் ஆகுறது பாசிட்டிவா? மீனிங் புரிஞ்சா? ஒரு சிட்டி வந்து எப்படி க்ரோ ஆகுறது கரெக்ட் எல்லாருக்குமே தெரியும், இது நெகட்டிவும் தெரியும். நம்ம சின்ன வயசுல இருந்து படத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த வெர்டிகல் பில்டிங் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். பட் ஒரு சிட்டி வந்து வெர்டிகலா டெவலப் ஆச்சுன்னா, க்ரோ ஆச்சுன்னா, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கு, எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒரு சிட்டி வந்து பாப்புலேஷன் அதிகமாக அந்த ஹாரிசான்டலா வீடு வந்து வெளியே அதிகமாக கட்டிட்டு ஹாரிசான்டலா பண்ணுமே தவிர வெர்டிகலா போகக்கூடாது. அப்படின்னு நீங்க சயின்ஸ் பேஜ் வந்து இந்த ஹெட்லைன் படிக்கலாம். சிட்டிஸ் இன் ஏஷியா ஆர் க்ரோயிங் அப்வர்ட்ஸ். ஸோ வீடோட ஹைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட டெவலப்மெண்ட் வந்து ஹைட் ஆகிட்டே இருக்க தவிர எக்ஸ்டெண்ட் ஆகல. ஸோ சிட்டிஸ் இன் ஏஷியா ஆர் க்ரோயிங் அப்வர்ட் மோர் தன் தி அவுட்வர்ட். ஸோ கான்செப்ட் புரிஞ்சு போச்சு, நமக்கு இதுவே போதும். பட் இந்த ஆர்டிகல் சொல்ற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பட் இந்தியாவில் வந்து அப்வர்ட் பண்றோம்ல, அந்த அளவுக்கு வரல, நம்ம வந்து அவுட்வர்ட் தான் பண்றோம். ஸோ இந்தியா கொஞ்சம் எக்ஸப்ஷனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதோட கான்செப்ட் புரிஞ்சிச்சு, இம்பாக்ட் பார்க்கலாம். ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் எழுத போறீங்கன்னா இந்த பாயிண்ட் புக். ஸோ ஏஷியாவில் அர்பன் டெவலப்மெண்ட்ல ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கு. எல்லா சிட்டிஸும் அப்வர்ட் ஆகிட்டு இருக்கு, க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்படி வரல, அவுட்வர்ட் க்ரோ ஆகல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஏன் அப்போட க்ரோ ஆகுது? அப்படியே இருக்கலாம்ல. பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. 1990 இருந்து 2020க்குள்ள பாப்புலேஷன் 200 கோடி ஆயிடுச்சு. அதாவது 2 பில்லியன். சிம்பிளா சொல்லணும்னா சர்ஜ் இன் பாப்புலேஷன். இவ்வளவு அதிகமான பாப்புலேஷனை ஒரு சிட்டி அகாமடேட் பண்ணிக்கணும்னா வேற வழி கிடையாது. ஈஸியஸ்ட் வழி இன்னொரு ஃப்ளோர் போறதா ஈஸி. ஸோ இன்னொரு ஃப்ளோர் கட்டுறதை விட நெகட்டிவ் என்ன? ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கட்டுறீங்க, அப்ப அது மேல ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் உருவாகுதா? ஆனால் ஒரு சிட்டி முழுக்க அதிகமான ஃப்ளோர் கட்டிட்டே இருக்கீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள என்ன வராது? அந்த சிட்டிக்குள்ள நம்ம ஆல்ரெடி படிச்சது அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் ஆயிடும், அதிகமாயிடும். அதாவது சன்னோட ஹீட் உள்ள வந்து அது உள்ளேயே இருக்கும். வெர்டிகல் அதிகமாக கிரீன் ஸ்பேஸ் குறைஞ்சிரும்ல. எஸ், ஆட்டோமேட்டிக்கா லோக்கல் வெதர் இருக்குல்ல, அது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம், இல்ல எக்கனாமிக்கல் பாலிசி சொல்லலாம். இது ஒரு ஃப்ளோர் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃப்ளோர் கட்டுறது வழியாக சிம்பிளா அந்த சிட்டிக்குள்ள வந்தாச்சு. பட் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் அங்க ஸ்டே பண்றதுனால சிட்டில அவருக்கான ஜாப்ஸ் அதிகமாக்கணும், அவர் இங்க இருந்து போறதுக்கான டிரான்ஸ்போர்ட் அதிகமாக்கணும், இவர் எக்ஸ்ட்ரா உருவாக்குற சீவேஜுக்கான பிளான்ட் உருவாக்கணும், வாட்டர் சிஸ்டம், இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணும். ஸோ வெர்டிகல் growth of a city leads to complete infrastructural stress. இது ஏஷியாவோட ஸ்டேட்டஸ். பட் இந்தியாவில் பார்த்தோன்னா அது மாதிரி யூனிஃபார்மா எல்லா சிட்டிஸும் வெர்டிகலா க்ரோ ஆகுதுன்ற ப்ரூஃப் கிடையாது. இது ஒன்று. இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஃபுட் பிரிண்ட் அனலைசஸ். அதாவது ஒரு சிட்டில இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்ட் எந்த அளவுக்கு வேகமா ஸ்ப்ரெட் ஆகி அதை கேப்சர் பண்றாங்க பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? த்ரூ சேட்டலைட். ஸோ ரிமோட் சென்சிங் சேட்டலைட் இந்த கிரவுண்ட் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது கேட்ரோமீட்டர் டேட்டா. ஒரு வேவை வந்து அனுப்பிவிட்டா எவ்வளவு தூரம் போயிட்டு ஸ்கேட்டர் ஆகி ரிஃப்ளெக்ட் வருது, அதை பொறுத்து கிரவுண்ட்ல எவ்வளவு வீடுகள் இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஸ்ப்ரெட் இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டடி பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைனாவை விட இந்தியாவில் இந்த சிட்டில கட்டுற பில்டிங் இருக்குல்ல, இந்த ரூல்ஸ் எல்லாம் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ரிஞ்சென்ட் ரெகுலேஷன். ஸோ இந்தியா ஹாஸ் மோர் ஸ்ட்ரிஞ்சென்ட் ரெகுலேஷன் தேன் சைனா. அந்த ஒரு காரணத்தினால இந்தியாவில் நிறைய வெர்டிகல் பில்டிங் பார்க்க முடியாது. பட் நாம மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் ஆசைப்படுறோம்னா நிறைய வெர்டிகல் பில்டிங் வந்து உருவான ஆசைப்படுறோம். பட் அது வந்து கான்செப்ட்லி தப்பு இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ நீங்க படிச்சு பார்க்கலாம், கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த நியூஸை தவிர்த்துட்டு இன்னும் 2-3 நியூஸ் நீங்க வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த 2-3 நியூஸ் தான். ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட ரிலேஷன் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் பெட்டர் ஆகும். LGBTQ+ கப்பல்ஸ்க்கு வந்து ரேஷன் கார்டு கிடைக்கணும் கவர்மெண்ட் சொல்லுது. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால வந்து ஃபிளட் சிச்சுவேஷன் அதிகமா இருக்கு. ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. எக்ஸாம் முக்கியமா இல்லைனாலும் எக்ஸாம் முக்கியம் தான், பட் அதை விட வந்து அந்த கரண்ட் இஷ்யூவை படிச்ச மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த பேப்பர் சிவியர் ஃபிளட் அதோட இம்பாக்ட்ல 9 பேர் இறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்க, எல்லாம் எப்படி வச்சுக்கலாம், கவர்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் மந்த்லி ரெகுலரா சாரி வந்துடும். இது ஒன்று. இதோட முக்கியமானது, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துரும்? பென்ஷன் கொடுத்துரும். ஸோ அந்த காசை வச்சு ஃபியூச்சர்ல அந்த ஓல்டேஜ் டைம் இன்செக்யூர் இல்லாம வாழலாமா? அதான் மெயின் பர்பஸ். கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பவர் இருக்கு, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க தான். பட் ஃபியூச்சர் பெனிஃபிட் தான் முக்கியம். ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப் வந்து ப்ரையாரிட்டி பண்றாங்க. மேபி சில பேருக்கு பென்ஷன் என்னன்னு தெரியாது, நான் பேசிக்கா சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றீங்க, சின்ன ஏஜ்ல ஜாயின் பண்றீங்க, ரிட்டையர் ஆவீங்களா, ஒரு 58 வயசு ரிட்டையர் ஆக வச்சுக்கலாம். நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணனாலும் உங்களுக்கு சம்பளம் உண்டு. கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன தருது? சேலரி தருது. அந்த சேலரிக்கு பேர் என்ன? பென்ஷன். ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணாமலே தராங்க. கரெக்டா? எவ்வளவு தருவாங்க? நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்கினீங்கன்னா அந்த சம்பளத்துல பாதி. ஸோ உங்களோட லாஸ்ட் ட்ரான் சிலை சொல்லலாமா, லாஸ்ட் மந்த்தா நீங்க வாங்கின சம்பளத்துல எவ்வளவு அமௌண்ட்டோ அதில் 50% உங்களுக்கு சேலரியா தருவாங்க, அதான் பென்ஷன். அண்ட் மந்த்லி தர 50% பென்ஷன் இருக்குல்ல, இது இண்டிவிஜுவல் பென்ஷனா ஃபேமிலி பென்ஷனா? ஃபேமிலி பென்ஷன். என்ன ரீசன்? இப்போ நீங்க இறந்து போயிட்டா கூட உங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும், உங்க ஸ்பௌஸ்க்கு கிடைக்கும். பட் அப்படியே கிடைக்காது, 50% கிடைக்காது. ஒரு ஆள் இறந்துட்டாங்களே, செலவு கம்மி இல்லை. அப்போ என்னன்னா, நீ எவ்வளவு பென்ஷன் வாங்கினியோ அந்த பென்ஷன் அமௌண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 பென்ஷன்னா அதில் 60% ஸ்பௌஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 60% ஆஃப் யர் பென்ஷன் அமௌண்ட்
வந்து அவங்களுக்கு போகும். ஸோ இதுதான் பேசிக் டிஃபால்ட் டெஃபினேஷன் ஆஃப் பென்ஷன். எங்க இந்தியாவோட பென்ஷன் பத்தி பேசுனீங்கன்னா இதான் சொல்லுவாங்க. அண்ட் இது கூட சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும். அதான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான், பட் பென்ஷன்னா இதான். அண்ட் ரெண்டாவது சில வேல்யூடேஷன் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். பென்ஷனை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது, குழந்தை கூட தெரியும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நான் அப்படி ஜென்ரலாகவும் சொல்லலாம். பட் மேபி சில பேருக்கு ஒரு 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ மேபி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா பார்த்தா கிளியர் ஆகிடும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூடேஷன். நீங்க ரிட்டையர் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு இன்செக்யூர் இருக்கும். வீட்டில் பசங்க பார்த்துப்பாங்களா, நமக்கு மாசம் சம்பளம் கம்மியாகுது, என்ன பண்றது யோசிப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டும் வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு அசியூம் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாசம் பென்ஷன் வந்து 50,000, 1 லட்சம் சம்பளம் வாங்கினா பென்ஷன் 50,000. இதுல 40% எவ்வளோ, 20,000. ஸோ உங்களுக்கு மாசம் தர பென்ஷன் அமௌண்ட்ல ஒரு 40% என்ன பண்ணலாம்னா டோட்டலா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் தர சம்பளத்துல அது சில பென்ஷன்ல ஒரு 40% மட்டும் தனியாக எடுத்து ஒரு லம்சம் அமௌண்ட்டா இப்ப கொடுத்துருங்க. மீனிங் புரிஞ்சா? நான் 58 வயசுல ரிட்டையர் ஆகிறேன், நான் 68 வயசுல இருப்பேன், எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு நான் யோசிக்கிறேன், ஒரு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எனக்கு சம்பளம் தருவீங்களா மாசம். அந்த 10 வருஷத்துல ஒரு மாசம் தர பென்ஷன்ல ஒரு 40% வந்து இப்போ எடுத்து டோட்டலா கேல்குலேட் பண்ணி அந்த லம்சம் அமௌண்ட் போய் கொடுத்துருங்க. நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிப்பேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட இன்செக்யூரிட்டியை சரி பண்ணும். மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி யோசிக்கலாம், மாசம் வர பென்ஷன் அமௌண்ட் நாங்கள் குறைஞ்சிருந்தேன், 40% கேல்குலேட் பண்ணி அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எவ்வளோ வரும்? 20,000 எடுத்துட்டாங்க, 30 தானே வரும், கம்மியா இருக்குன்னு சில பேர் யோசிக்கலாம். அதை ஃபுல்லா கொடுத்துட்டாங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணா லாபம் வரும். அப்போ அந்த அமௌண்ட் வந்துருது, இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ப்ராஃபிட் வந்துருது. அண்ட் ஆல்சோ எப்போதுமே ஒரு ஒன் டைம் அமௌண்ட் வாங்குறோம்ல, லம்சம் அமௌண்ட், அது வந்து கேபிட்டல் அமௌண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு மாசம் லாபம் தரும். அப்போ பென்ஷனும் வரலாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த காசும் வரும். ஸோ இந்த வேல்யூடேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்றேன், லாஸ்டா வாங்கின சேலரி 1 லட்சம், அதில் பென்ஷன் உனக்கு 50%, 50,000. எனக்கு மாசம் 50,000 தேவையில்லை, அடுத்த 15 வருஷத்துல எனக்கு மாசம் தர சம்பளத்துல 40% பிடிச்சிக்கும் அப்படின்னா ஒரு மாசத்துல 20,000 எடுத்துக்கிட்டு அடுத்த 15 வருஷம் மாசம் கேல்குலேட் பண்ணா ஒரு அமௌண்ட் வரும். அது லம்சம் அமௌண்ட்டா நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். மிச்ச காசு இருக்குல்ல, எவ்வளோ 30,000, இதை மட்டும் நான் மந்த்லி வாங்கிக்கிறேன். ஓகேவா? பட் இதுலயுமே ஒரு வேல்யூடேஷன் இருக்கு. நீ 58 வயசுல ரிட்டையர் ஆகிற, ஒரு 65 வயசுல நீ வாடுற சொசைட்டில எக்கனாமில எல்லா பொருள் விலையும் அதிகமாயிடுச்சு, இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. அப்போ உன்னோட ஃபிக்ஸ்டு பென்ஷன் வச்சுக்கிட்டு அந்த செலவை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ அந்த டைம்ல என்ன இன்ஃபிளேஷனோ அதை கேல்குலேட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 5,000 ரூபாய் இருந்தா அந்த காய்கறி விலை, ஃபுட் கிரெயின்ஸ் விலை, ஹாஸ்பிட்டல் விலை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற முடியும் அப்படின்னா 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. டியர்னஸ் அலோவன்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு வேல்யூடேஷன். சில இடத்துல வந்து டியர்னஸ் அலோவன்ஸ் சொல்லுவாங்க. நீ பென்ஷன் தானே, இது இன்ஃபிளேஷன் ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, அது குறைக்குதுல, ஸோ டியர்னஸ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம்ஸ் முக்கியம் இல்லை, பட் இன்னொரு வேல்யூடேஷன் இருக்கு. அண்ட் ஒருவேளை உங்களோட ஏஜ் வந்து 80 ஏஜுக்கு மேலே தாண்டுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட ஹெல்த் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குமா? கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுது, ஓகே கண்டிப்பா இந்த இன்கம் பத்தாது, உங்களோட பென்ஷன்ல இன்னும் 20% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன். ஸோ ஏஜ் பேஸ்டு ஹைக்கா, ஸோ இவ்வளோ வேல்யூடேஷன் ஒரு ஜென்ரலாகவே ஒரு பென்ஷனுக்கு இருக்கும். ஸோ இந்த பென்ஷன் ஐடியா மைண்ட் வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்து கவர்மெண்ட் ஜாப்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் இந்தியாவோட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஏன் ஓல்டு சொல்றோம், இப்போ மாறிடுச்சுல, அதனால ஓல்டு. பட் கவர்மெண்ட் 2004 வந்து ஒரு ஷாக் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து பென்ஷன்லாம் தராது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், அந்த ஐடியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்மெண்ட்க்கு அப்புறம் காசு வரும். இப்போ நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு மாசம் சம்பளம் வருமா, அந்த சேலரியில ஒரு 10% காசை இப்போ எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சு கவர்மெண்ட் கொடுங்க. பிளஸ் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம். உங்களோட சேலரி எவ்வளவோ அந்த சேலரியில ஒரு 14% வேல்யூ வரும்ல, அது நான் கொடுக்குறேன். ஸோ நீ கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் உன் சம்பளத்துல இருந்து, உன் சம்பளத்துல இருந்து நான் கால்குலேட் பண்ணி 14% காசு தரேன். இது டோட்டலா ஒரு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 வயசுல நீ வந்து ஜாப்ல ஜாயின் பண்ற, மாசம் 10% தரேன், நானும் மாசம் 14% தரேன் உன் சேலரியில. ஸோ மாசம் ஒரு அமௌண்ட் சேருதுல, இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட் ஆகும். கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் ரிஸ்க் உண்டு தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது எப்படி, நீ எதுவும் காசுலாம் தர தேவையில்ல, கவர்மெண்ட் வந்து உனக்கு தருது காசு, உன்னோட சம்பளத்துல பாதி காசு தருது. ஸோ அது ரொம்ப ரிஸ்கே இல்லை. இது ஷேர் மார்க்கெட்ல போடுறதுனால மோஸ்ட்லி ப்ராஃபிட் தான் வரும். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் எப்படி கொலாப்ஸ் ஆகும்ல. ஸோ இந்த மாடலை ஃபாலோ பண்ணலாம்னு யார் சொல்றா, கவர்மெண்ட் சொன்னாங்க. அது முக்கியமான பாயிண்ட், நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஒரு முக்கிய பாயிண்ட் இருக்கு. கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துச்சுன்னா அந்த ரூல்ஸ் வந்து எப்போ கொண்டு வராங்களோ அந்த வருஷத்துல இருந்தா அந்த ரூல்ஸ் வந்து பொருந்துமே தவிர பின்னாடி இருக்கிற ஆளுக்கெல்லாம் பொருந்தாது. என்ன சொல்ல போச்சா, சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றேன், இந்த வருஷம் ஜாயின் பண்றேன் 2005. அப்போ இப்போ சொன்னாங்களே உங்களோட சேலரியில 10% கூட நான் 14% தரேன் சொன்னாங்களே, மார்க்கெட்ல போடலாம் சொன்னாங்களே, இது உனக்கு பொருந்தும். ஏன்னா இந்த ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க, 2004. ஸோ 2004க்கு அப்புறம் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் ரூல்ஸ். அப்போ 2004க்கு முன்னாடி ஜாப்ல ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பென்ஷன் தான். ஸோ இந்தியாவில் மோஸ்ட்லி சொல்றேன், ஒரு புது ரூல்ஸ் வருதுன்னா அந்த புது ரூல்ஸ் அந்த வருஷத்துல இருந்தா அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் தவிர அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாரையுமே இம்பாக்ட் பண்ணாது. ஸோ புதுசாக சொன்ன பென்ஷன் ஐடியாவில் பென்ஷன் வரும், இல்லை மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றோம், ஏன்னா கூட காசு வாங்கியிருக்கோம், அது காசு மாசம் தருவோம். பட் கேரண்டியா சொல்ல முடியாது. ஒருவேளை மார்க்கெட் இன்செக்யூர் ஆயிடுச்சு, சரி அதுக்கு முன்னாடி முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், சரி சொல்ல தேவையில்லை. பட் சில பேருக்கு ஃப்ரெஷராக இருப்பீங்க, சொல்றேன். நீங்களோட சேலரியில் 10% தர, கவர்மெண்ட் 14% தருது. ஓகே, இந்த அமௌண்ட் என்ன பண்றோம், மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றோம். மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், ரெண்டே விஷயம் தான். இந்த ஷேர் மார்க்கெட்ல இல்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பெனி வச்சுக்கலாம், என்னோட கம்பெனி டெவலப் பண்ணணும், பட் என்கிட்ட காசு இல்லை, நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து என் கம்பெனி பத்தி சொல்லி நான் வந்து கடன் கேட்பேன், கடன் பத்திரத்தை ரிலீஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து 10 லட்சம் காசு வேணும், யாரு கடன் தரீங்களோ நான் மாசம்
ஒரு 10% வட்டி தரேன், இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? பாண்டா. எஸ். ஸோ இது ஒரு ஐடியா. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட காசு சேர்த்து வச்சோம்ல, அந்த காசு சும்மாவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இவனுக்கு கடன் கொடுத்தா இவனுக்கும் வேலை ஆன மாதிரி ஆச்சா, நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம காசு அப்படி ஸ்டாட்டிக் ஆகல, டைனமிக்கு மாறுது, நம்ம காசுக்கு வட்டியும் கிடைக்குது. கரெக்டா? ஸோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுனா முதல் ஃபர்ஸ்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இது ஒரு வழி, ஈஸியஸ்ட் சேஃபஸ்ட். ஏன்னா அந்த அவன் போட்டுப்பான்ல, நான் வந்து என்ன பண்ணிடுறேன், மாசம் வட்டி தரேன், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன், நீ எவ்வளவு காசு கொடுத்து அந்த அசலும் கொடுத்துறேன், மாசம் வட்டி கொடுத்துருக்கேன். ஸோ ஓரளவுக்கு செக்யூர்டு. கடன் தர்றதே இன்செக்யூர் தான், பட் வேற வழி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு ரிஸ்க் இருக்கும்ல. ஸோ அந்த ரிஸ்கோட நம்ம என்ன பண்றோம், இன்வெஸ்ட் கொடுக்குறோம், கடன் கொடுக்குறோம், அதில் ப்ராஃபிட் வரும். ஓகே. செகண்ட் ஐட்டம் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். சில கம்பெனிஸ்லாம் வந்து கடன் கேட்கறதுன்றது எப்படி, அது வந்து ஒரு லோ தானே, எக்ஸாம்பிள் சொல்றேன், கொஞ்சம் லோவா பார்க்கறது. ஒரு பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுன்னா, அதுக்கும் பிரான்ச்சை வந்து குளோபல் முழுக்க எக்ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படும், இந்தியா முழுக்க எக்ஸ்பெண்ட் ஆசைப்படும். என்ன சொல்லணும்னா, அது ஒரு ஷீட் ரிலீஸ் பண்ணும். அதாவது யாரெல்லாம் என்னோட கம்பெனில ஷேர் ஹோல்டரா வர ஆசைப்படுறீங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, அதாவது என்னோட கம்பெனில வந்து நான் தான் 100% முதலாளினா அதுல 1% ஷேர் என்ன பண்றேன், நான் விற்கிறேன் ஷேர் மார்க்கெட்ல. யார் வாங்கிக்கிறீங்களோ என்னோட கம்பெனில நீங்களும் யாரு 1% முதலாளி. அப்ப எனக்கு வர லாபத்துல 1 கோடி லாபம் வருதுன்னா, அது 1 கோடியில 1% லாபம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதுக்கு பேர் என்ன, ஈக்விட்டின்னு சொல்லலாம். டிஃபரன்ஸ் இருக்கு, பட் இப்போதைக்கு ஈக்விட்டின்னு சொல்லலாம், ஷேர் சொல்லலாம். அப்ப நம்ம கிட்ட ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு காசு இருக்குன்னா, அது ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு பாண்டை வாங்கலாம், பாண்டை வாங்கிட்டு பாண்டை வாங்கலாம்னு சொல்லலாம், இல்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணா வட்டி வரும், இது ஒரு வழி. ரெண்டாவது ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எத்தனை பர்சன்ட் வாங்குறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் என்ன கிடைக்கும், வருஷம் கிடைக்கும். ஸோ ஆனுவலி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன கிடைக்குது, ஷேர் கிடைக்குது. பட் ஒருவேளை அந்த கம்பெனிக்கு வருஷம் ப்ராஃபிட் குறைந்து வச்சுக்கலாம், அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வர ப்ராஃபிட் குறையும்ல. ஸோ கம்பெனியோட ஷேர் வாங்குறதுலயும் நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த கம்பெனி சூப்பர் நினைப்போம், பட் என்ன ஆகலாம், திடீர்னு கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா இஸ் ஓகே, பட் அதுலயும் ஒரு இன்செக்யூர் இருக்கு. செகண்ட் ஐடியாவது ஓகே, பட் ஃபர்ஸ்ட் விட செகண்ட் மோஸ்ட் இன்செக்யூர். ஏன்னா கம்பெனி எப்பனா திவால் ஆகலாம். அப்ப என்ன பண்றது, மூணாவது ஐடியா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, நான் 10% காசு தரேன், கவர்மெண்ட் 14% காசு தருது, இது ரொம்பட்டா. நான் மட்டும் இல்ல, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாரோட காசும், எல்லா எம்ப்ளாயிஸ் காசையும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ண ஒரு பெரிய அமௌண்ட் வருமா, இந்த பெரிய அமௌண்ட் பிரிச்சு என்ன பண்ண போறேன்னா, ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் காசு பாண்ட்ல போட போறேன், கொஞ்சம் காசை வந்து ஷேர்ஸ்ல போட போறேன், கொஞ்சம் காசு வந்து டாப் பிசினஸ் கம்பெனில போட போறேன், சில அமௌண்ட் வந்து மீடியம் கம்பெனில போட போறேன். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸோ எல்லா ஆங்கிலும் இன்வெஸ்ட் பண்ண போறேன். எல்லா ஆங்கிலும் இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா எல்லாமே லாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. கரெக்டா? ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு கம்பெனி லாஸ் ஆகும், பாண்ட்லயும் போடுற, ஷேர்ஸ்லயும் போடுற, அதுலயும் கரெக்டா ஒரு 4-5 செக்டர்ல போடுறேன், எஜுகேஷன் செக்டர்லயும் போடுற, ஹாஸ்பிட்டல்லையும் போடுற, ஐடிலையும் போடுற, இப்படியும் புரிச்சா. வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு செக்டர் வந்து டவுன் ஆகும்ல. ஐடி செக்டர் என்னாச்சு, ஒரு இடத்துல பூம் ஆச்சு, டவுன் ஆச்சுல. அப்படி ஐடி செக்டர்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸோட ஷேர் வாங்குறாச்சுல, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஐடி பூம்ல இருக்கு, வித்தின் 5 இயர்ஸ்ல ஆகலாம், அந்த பூம் குறைஞ்சிரும்ல. ஸோ செக்டர் வைஸுமே டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்றோம்னா, எஜுகேஷன் செக்டர்ல யார் டாப், அதுல கொஞ்சம் காசு போடலாம், ஐடில கொஞ்சம் காசு போடலாம், ஹாஸ்பிட்டல் யார் கெத்து, அதுல காசு போடலாம். ஸோ மியூச்சுவலா எல்லாருக்கிட்டையும் வாங்கி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜா எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ப்ராஃபிட் தான் என்ன கிடைக்கும் போது, பென்ஷன் கிடைக்கும் போது. ஸோ யூ வில் கெட் பென்ஷன், பட் அக்கார்டிங் டு தி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். மார்க்கெட்ல உங்க காசு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற காசு. ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணலாம். இப்போ நீங்க தான் அந்த 2004 அப்புறம் ஜாயின் பண்ண எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ மாசம் 10% தரீங்களா, கவர்மெண்ட் கொடுக்குது, ஓகே. 58 வயசுல ரிட்டையர் ஆகிறீங்க. ஓகேவா? இப்போ இத்தனை வருஷம் கொடுத்த காசுலாம் ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குமா, இந்த லம்சம் அமௌண்ட்டை அப்படியே மாசமா பென்ஷனா வாங்கிக்கிறியா, 58 வயசு ஆயிடுச்சு, இல்லைன்னா இப்போ கொஞ்சம் காசு ஹோலிஸ்டிக் எடுத்துக்கிறியா, அதை நீயே முடிவு பண்ணலாம். ஸோ மோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமௌண்ட்ல 2004 பென்ஷன் ஐடியா என்ன சொல்லுதுன்னா, இந்த அமௌண்ட்ல ஒரு 60% காசு எடுத்துக்கோ, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோ. ஸோ நீ காசு வந்து 60% எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் 40% தானே, இன்னும் அதிகமாக எடுத்துக்கோ. ரிமைனிங் 40% காசு இருக்குல்ல, அந்த காசு நான் தரேன். அந்த காசு என்ன பண்றேன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போ, அந்த காசை கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆனுவிட்டி மாடலை பர்ச்சேஸ் பண்ணு. ஆனுவிட்டி பர்ச்சேஸ் பண்றது என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் அகைன் சொல்றேன், உங்ககிட்ட 40% இன்கம் இருக்கா, ஓகே. நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்றீங்க, நான் அந்த 40% காசு இருக்குல்ல, ஹோல்சேல் அமௌண்ட் அது ஃபுல்லா கொடுத்துறேன், இன்சூரன்ஸ் கிட்ட கொடுத்துறேன். எனக்கு அந்த காசை மாசமா பிரிச்சு எனக்கு பென்ஷன் காசா போட்டுருங்க. ஸோ நம்மளோட பல்க் அமௌண்ட்டையும் கொடுத்து வாங்குறோம்ல ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் பேர் ஆனுவிட்டி ஸ்கீம். மோஸ்ட் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்கீம் வச்சுக்கும். நீங்க வந்து ஒரு ஃபுல் காசையும் கொடுத்துட்டா நான் மாசம் என்ன பண்றேன், பென்ஷன் போடுற ஸ்கீம் இருக்கும். அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும், உங்களுக்கு மாசம் பென்ஷன் போடுறோம். ஸோ கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆகுது, குறைச்சில உங்க சம்பளத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுது தான். அதை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி காசு வந்துச்சுன்னா ரிட்டர்ன் கொடுத்துறது, 60% எடுத்துக்கலாம், மிச்சம் 40% கவர்மெண்ட் வச்சுக்கல. நீ இன்சூரன்ஸ் கம்பெனி போய் இன்வெஸ்ட் பண்ணு, அவன் என்ன பண்ணுவான், உனக்கு மாசம் தருவான். அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹோல்சேல கிடைக்கிற காசை வச்சு அவன் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவான், அவன் ஒரு ஃபண்ட்ல போடுவான், அது ஒரு லாபம் வரும்ல. எஸ். ஸோ ஜென்ரலா இருந்த பென்ஷன் ஸ்கீம், ஓல்டா இருந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு 2004 கொண்டு வந்த பென்ஷன் ஐடியா, அதாவது என்ன வச்சுக்கலாம், பேர் வச்சுக்கலாம், நேஷனல் வச்சுக்கலாம், நேஷனல் கொண்டு வந்தாங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வச்சுக்கலாம். இது டிஃபரன்ஸ் புரிச்சுல. 2004 முன்னாடி சேர்ந்திருந்தா என்னோட மாசத்துல இருந்து காசு பிடிக்க மாட்டாங்க, கடைசியான சம்பளம் வாங்கணும், அதில் பாதி கொடுத்துருவாங்க, இன்ஃப்ளேஷன் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த நியூ ஐடியாவில் நான் காசு தரேன், அந்த காசு வேறு டவுட் தான், நான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன், அது உனக்கு காசா கிடைக்குது, அது 60% நீ எடுத்து என்ன பண்ணலாம், இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்ச காசை இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்து அதுலேருந்து மாசம் காசு வாங்கிக்கும். அண்ட் சில பேர் வந்து இந்த ஸ்கீமுக்கு சேஞ்ச் ஆனாங்க. என்ன காரணம்னா, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுல லாபம் வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது வந்து இந்த ஐடியாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன், இது பண்றதன் வழியாக கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது குறையுது. ஸோ கவர்மெண்டோட பற்றாக்குறையாக குறையல. ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் 50,000 பென்ஷன் தரல, எங்க எடுத்துறது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ காசு ஆகுது, சேவ் ஆகுது. ஸோ கவர்மெண்டோட பற்றாக்குறை குறைஞ்சிச்சுன்னா
அந்த காசு என்ன பண்ணலாம், வேற ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்றது தான் ஐடியா. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இதுல ரிஸ்க் இருக்குதான், பட் பென்ஷன் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல வருஷம் இன்வெஸ்ட் பண்ண அதிகமாக வருன்ற ஒரு பூம் இருக்குல்ல, அதை சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா ஓல்டு பென்ஷன் வாங்கினாங்களே அவங்களோட அமௌண்ட்டை விட ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி வந்த அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து கம்மியாக வந்துட்டே இருந்துச்சு. அதனால எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் ஆச்சு. ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எங்களுக்கு ஓல்டு ஸ்கீம் வேணும்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு கமிட்டி போடுச்சு. ஸோ டிவி சோமநாதன் அவர் வந்து ஃபார்மர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி போடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம், ஓல்டு ஸ்கீம் ஓகேவா, புதுசாக கொண்ட ஸ்கீம் ஓகேவா, ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுங்க. ஸோ செக்ரட்டரி வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாரு. பட் அந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிக்காக வந்து இஷ்யூ பண்ணல, கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுத்தாங்க. ஸோ கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஐடியா சொல்லியிருக்கு. ஓல்டு பென்ஷன் இருக்குல்ல, அதில் இருக்கிற சில பாசிட்டிவ்ஸ் 2004 சொன்ன நியூ ஐடியா, நியூ பென்ஷன் ஸ்கீம், இதோட பாசிட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ரெண்டோட பாசிட்டிவ்ஸ் யூனிஃபை பண்ணி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் தெரியும், எல்லாரும் பேசியிருப்பாங்க. பட் அகைன் சொல்றேன், நீ எந்த வருஷம் ரிட்டையர் ஆகுறியோ அந்த இயரோட லாஸ்ட் 12 மாசம் என்ன சம்பளம் வாங்க, இந்த லாஸ்ட் 12 மாசம் சம்பளத்தை ஆவரேஜ் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் பண்ண மந்த்லி சேலரியில உங்களுக்கு 50% கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு மாசம் இந்த ரிட்டையர்மெண்ட்ல பென்ஷன் கிடைக்கணும்னா நீங்க ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஜாப்ல ஜாயின் பண்றீங்களா, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் சம்பளம் வாங்குறீங்களா, இந்த சம்பளத்துல 10% கொடுத்துருக்கு, நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். எனக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா 18% காசு பண்ண போகுது. நீங்க எவ்வளவு சேலரி வாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh சேலரினா அதில் 10% நீ கொடு, 18% கால்குலேட் பண்ணி நான் தரேன். இதை சேர்த்து வச்சு ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணிருப்பியா, அந்த காசை நீ பென்ஷனை வாங்கிக்கும். ஸோ இந்த பென்ஷன் வந்து உனக்கு வேணும்னா கண்டிப்பா உன்னோட கான்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ ஓல்டு பென்ஷன் நீ கான்ட்ரிபியூட் பண்ண தேவையில்லை, நானே கொடுத்துருவேன். பட் கவர்மெண்ட்டுக்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்கு, அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீ அட்லீஸ்ட் ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணி எடுத்து வச்சிடறேன், நானும் எக்ஸ்ட்ரா உன்னோட அதிகமாக காசு தரேன், அதை வந்து பென்ஷனை வாங்கிக்கும். ஸோ காசு என்ன பண்ணல, மார்க்கெட் எல்லாம் போடல, மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணதான் இன்செக்யூர், நானே எடுத்து வைக்கிறேன், நான் உனக்கு கண்டிப்பாக கொடுத்துறேன். பட் யாருக்கு மட்டும்தான், நீ 25 வருஷம் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இது ஓகே. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கம்மியாக ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு ஏதாவது கேட்க பண்ணணும். அதாவது மினிமம் ஒரு 10,000 பென்ஷன் வரணும். சிமிலர்லி இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா அந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ காசோ அந்த காசு நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ எக்ஸாமுக்கு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வழியாக நீ தெரிஞ்சுக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட். ஸோ ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டீட் பென்ஷன் உண்டு. எவ்வளோ 50%. லாஸ்ட் 1 இயர்ல ஆவரேஜ் போட்டு மாசம் அவங்க வாங்கின சேலரியில் 50%. இன்ஃப்ளேஷன் பார்ப்பாங்க கேட்டால் பார்ப்பாங்க. ஸோ டேர்னஸ் ரிலீஃபும் உண்டு. இண்டிவிஜுவலாக ஃபேமிலியாக கேட்டால் ஃபேமிலி பென்ஷன். ஸோ பென்ஷன் அமௌண்ட்ல அந்த ஒர்க் பண்ணவங்க இறந்து போயிட்டாலும் ஃபேமிலிக்கு 60% ஆஃப் பென்ஷன், 60% ஆஃப் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் வந்துடும். யாருக்கு இதெல்லாம் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தான் மட்டும்தான். ஒருவேளை கம்மியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது கம்மியாக இருக்கும். பட் கன்ஃபார்ம்லி ஒன்று, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 10 வருஷம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலே மினிமம் உங்களுக்கு மாசம் 10,000 வந்துடும் மினிமம் பென்ஷன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பென்ஷன் உண்டு. அண்ட் மந்த்லி பென்ஷன் மட்டும் தானே, லம்சம் அமௌண்ட் கிடையாது கேட்டால் அது உண்டு. சூப்பர் ஆனுவேஷன் பே அவுட். மீனிங் புரிச்சா, இந்த சூப்பர் ஆனுவேஷனுக்கு இன்னொரு பேர் தான் ரிட்டையர்மெண்ட். அதாவது ரிட்டையர்மெண்ட் பே அவுட். அது ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பே அவுட் தருவாங்க. என்னது, லம்சம் அமௌண்ட். அது எப்படி தருவாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களோட சம்பளம் இருக்குல்ல, உங்களோட சம்பளத்தில் 1/10 போட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், ஓகேவா, அதில் 1/10 எவ்வளோ, 10,000. ஓகே. ஸோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த 10,000 ஆட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல. இப்போ வருஷத்துக்கு 2 தடவையா, ஸோ 10,000 20,000. இது 1 இயருக்கு. நீ 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா, 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த இயர் வருதுல, அது சேர்த்து தர்றது தான் ரிட்டையர்மெண்ட் பே அவுட், சூப்பர் ஆனுவேஷன் பே அவுட். ஸோ இது வேற, கிராட்டுவிட்டி பெனிஃபிட் வேற. கிராட்டுவிட்டி அர்த்தம்னா நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிருக்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீ எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்க, உன்னோட சர்வீஸ் என்ன, உன்னோட சம்பள லெவல் என்ன, அதை பொறுத்து கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. அதோட சர்வீஸ்க்காக தர்றது, நீ எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கேன் பெனிஃபிட்காக தர்றது. சூப்பர் ஆனுவேஷன்ன்றது உன்னோட சேலரியில 1/10 போலீஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மாசம் உன்னோட சேலரியில 10% சேலரி கொடுத்துடணும். கவர்மெண்ட் 12% கொடுக்கும். இந்த கண்டிஷன் தான் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால சில லேபர் யூனியன் இந்த யூனிஃபைட் பென்ஷனையும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எங்க சேலரி ஃபுல்லா வந்துடும், பட் இதில் நீங்க 10% பிடிக்கிறீங்க, அதை தான் நீங்க பென்ஷனாக தரீங்க. அப்போ நீங்க பென்ஷன் என்ன பண்ணல, ஒரு கேரண்டடா எதுவும் தரல, எங்க இன்கம் எடுத்து தான் தரீங்க. அப்போ இது ஒத்துக்க மாட்டோம்னு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு வந்து கவர்மெண்டோட அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் ஆகுது, குறையுதுல, அவங்களோட பர்டனும் குறையுது. நம்ம காசு நமக்கு திருப்பி கொள் சமாதானம் ஓகே, சில பேர் அக்செப்ட் பண்றாங்க. ரெண்டுமே இருக்கு.